இந்த ஒரு பொடி செய்து வச்சுட்டா போதும். 5 நிமிஷத்துல ரசம் ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்ப ரசம் சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, அப்ப 2 ஸ்பூன் பொடி போட்டு தண்ணீல கலந்து விட்டு தாளிச்சா போதுங்க. சூப்பரான ரசம் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப் அளவு தனியா நல்லா சூடாகுற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 1/4 கப் துவரம் பருப்பு இதையும் பொன்னிறமா வறுத்துட்டு தனியா கூடவே தட்டுல சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் லேசா வறுத்துட்டு தட்டுல சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு மிளகு, அதுல பாதி சீரகம் எடுத்துக்கணும். சீரகம் அதிகமா சேர்த்தா கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். இதையுமே வறுத்து தட்டுல சேர்த்துடலாம். ஒரு 10ல இருந்து 15 வரமிளகாய் வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பா வறுத்து சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு புளிய சின்ன சின்னதா பிச்சு ரெடியா வச்சுக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்துல அந்த சூடுலயே புளிய சேர்த்துடணும். இந்த சூட்டுலயே புளியில இருக்க ஈரம் எல்லாம் ட்ரை ஆயிடும். வறுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நான் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் கட்டி பெருங்காயம் கூட நம்ம மத்த பொருட்கள் எல்லாம் வறுக்கிறோம்ல அது கூடயே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பவுடரா இல்லாம கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சதும் ஒரு தட்டுல சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 மாசம் வரைக்கும் கூட அப்படியே நல்லா இருக்கும். இந்த பொடியை ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியவே வச்சுக்கலாம். இதுல ரசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவு ரசப்பொடி சேர்க்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சதும் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் சேர்த்துடலாம். ரசம் தாளிக்கிறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், வரமிளகாய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் 5 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க ரசப்பொடியை ஒரு தடவை கரண்டி விட்டு நல்லா கலந்துட்டு தாளிப்புல சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல சட்டுன்னு ரசம் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.